Hello my dear children. இப்போ நம்ம chapter 6 retirement of a partnerல illustration 7 and 8 பார்க்கலாம். என்ன sum கொடுத்திருக்கு 7லனா கிரண், வினோத் and விமல். அவங்களோட profit sharing ratio 5:3:2 கொடுத்திருக்கு. இதுல கிரண் ரிட்டையர்ட் ஆகுறாரு. சோ யாரு ரிமைனிங் இருப்பா? வினோத்தும் விமலும். அவங்களோட நியூ profit sharing ratio between வினோத் and விமல் 2:1 கொடுத்திருக்கு. கெய்னிங் ரேஷியோ கேட்டிருக்கு. இப்போ நமக்கு கெய்னிங் ரேஷியோக்கு ஃபார்முலா தெரியும். கெய்னிங் ரேஷியோக்கு ஃபார்முலா என்ன? நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர். நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர். நியூ ரேஷியோ கொடுத்திருக்கு 2:1. ஓல்டு ரேஷியோ கொடுத்திருக்கு. ஓல்டு ரேஷியோன்னு சொல்லலைனாலும் 3 பேர் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இது ஓல்டு ரேஷியோ. கிரண் போனதுக்கு அப்புறம் வினோத்தும் விமலும் இருக்கிறது நியூ ரேஷியோ. சரி, இப்படி கொடுத்தாச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல கொடுத்ததை எழுதிக்கோங்க. கிரண், வினோத், விமல் 3 பேருடைய ஓல்டு ரேஷியோ 5:3:2 எழுதுங்க. இது ஓல்டு ரேஷியோ. அடுத்த லைன்ல ஓல்டு ஷேர்னு எழுதி டினாமினேட்டரோட எழுதுங்க. கிரணுக்கு 5/5 + 3 + 2 10 கீழே எழுதிருங்க. வினோத்துக்கு 3/5 + 3 + 2 10. விமலுக்கு 2/5 + 3 + 2 10 எழுதிடுங்க. அடுத்தது நியூ ரேஷியோ கொடுத்திருக்கு வினோத்துக்கும் விமலுக்கும். அதை கொஞ்சம் வினோத்துக்கும் விமலுக்கும் நேர எழுதிடுங்க. வினோத்துக்கும் விமலுக்கும் நியூ ரேஷியோ என்ன கொடுத்திருக்கு? 2:1. அடுத்த லைன்ல நியூ ஷேர்னு போட்டு 2/2 + 1 3, 1/2 + 1 3 அப்படி எழுதிடுங்க. எழுதிட்டு ஃபார்முலா எழுதுங்க. கெய்னிங் ரேஷியோ ஈக்குவல் டு நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர். இப்ப நம்ம என்ன செய்யணும்? யாருக்கெல்லாம் கெயின்னு பார்க்கணும். கிரண் ரிட்டையர்ட் ஆகுறாரு. வினோத்தும் விமலும் மட்டும்தான் இருக்க போறாங்க. சோ வினோத்துக்கும் விமலுக்கும் தான் கெயின். சோ 2 பேருக்கும் கண்டுபிடிக்கணும். வினோத்துக்கும் விமலுக்கும். முதல்ல வினோத்துக்கு கண்டுபிடிப்போம், அப்புறம் விமலுக்கு கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர். இந்த நியூ ஷேர் என்னது அப்படின்னா 2/3 வினோத்துக்கு. வினோத்துக்கு நேர இருக்கிறது பாருங்க. வினோத்துக்கு நேர இருக்கிற நியூ ஷேர் 2/3. ஸோ 2/3 எழுதிக்கிட்டோம். வினோத்துக்கு நேர இருக்கிற ஓல்டு ஷேர் பாருங்க 3/10. ஸோ 2/3 மைனஸ் 3/10. நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர் எழுதுங்க. அப்போ 3 இது ரெண்டுக்கும் டினாமினேட்டர் வேற வேறையா இருக்கு. ஸோ எல்சிஎம் 30 எடுங்க. 30ல 3 எத்தனை டைம்ஸ்? 3 10 டைம்ஸ். இந்த 10 இங்க மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்ப 2 10s are 20. அடுத்தது இந்த 30ல 10 எத்தனை டைம்ஸ்னு பாருங்க. 3 டைம்ஸ் வரும். 3 10s. அப்ப 3 3s are 9 மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ டினாமினேட்டர் சேமா வந்த உடனே 20 - 9 11/30 எழுதிடுங்க. அடுத்தது இப்ப வினோத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது விமலுக்கு பாருங்க. விமலுக்கு பார்க்கும் பொழுது நியூ ஷேர் என்ன? விமலோடது 1/3. இந்த 1/3 மைனஸ் விமலுக்கு நேர இருக்கிற ஓல்டு ஷேர் 2/10. ஸோ 1/3 மைனஸ் 2/10. 1/3 மைனஸ் 2/10. இதுலயும் டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலா இல்லை. ஈக்குவல் பண்றதுக்காக ஒரு எல்சிஎம் எடுங்க. 30. 30ல 3 எத்தனை டைம்ஸ்? 10 டைம்ஸ். அந்த 10 இங்க மல்டிப்ளை பண்றீங்க. ஸோ 1 × 10. 30ல 10 எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். ஸோ இங்கே 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6. ஸோ 10 - 6 4/30 வந்துடும். இப்போ வினோத்துக்கும் விமலுக்கும் டினாமினேட்டர் ரெண்டும் ஒன்னாயிருச்சு. 30 30ன்னு. அப்போ 11:4ன்னு நம்ம எழுதிடலாம். இதே மாதிரி எழுதலாலும் ஒருத்தரா கண்டுபிடிக்கலாம். இல்ல சைமல்டேனியஸா ஃபார்முலா என்ன? நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர். நீங்க எழுதும் போதே வினோத் விமல் 2 பேருக்கும் தான் கெய்னிங் ரேஷியோ. ஸோ வினோத் கொஞ்சம் கேப் போட்டு விமல் ஈஸ்டு போட்டுருங்க நடுவுல. இப்படி எழுதிக்கிட்டு இப்ப நியூ ஷேர் ஆஃப் வினோத் என்னன்னு பாருங்க. வினோத்துடைய நியூ ஷேர் என்ன? 2/3. இந்த 2/3 எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வினோத்துக்கு 2/3. அடுத்தது நியூ ஷேர் ஆஃப் விமலுக்கு என்ன? 1/3. இந்த நியூ ஷேரை எழுதுங்க. ஃபர்ஸ்ட் நியூ ஷேர் 2 பேருக்கும் எழுதிக்கோங்க. மைனஸ் ஓல்டு ஷேர் ஆஃப் வினோத் எவ்வளவுன்னு பாருங்க. வினோத்துடைய ஓல்டு ஷேர், வினோத்தோட ஓல்டு ஷேர் 3/10. 3/10 எழுதியாச்சு.
அடுத்தது விமலுடைய ஓல்டு ஷேர். விமலோட ஓல்டு ஷேர் 2/10. அதை எழுதிக்கோங்க. வினோத்துக்கு நேர நியூ ஷேர் எவ்வளவு, ஓல்டு ஷேர் எவ்வளவு, விமலுக்கு நேர நியூ ஷேர் எவ்வளவு, ஓல்டு ஷேர் எவ்வளவு. இதே மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சு பண்ணீங்கன்னா 11:4. நீங்க எப்படி வேணாலும் செய்யலாம். முதல்ல வினோத்துக்கு ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டு விமலுக்கு கண்டுபிடிச்சிட்டு எழுதலாம். இல்ல சைமல்டேனியஸா வினோத் இஸ்டு விமல் அப்படி போட்டும் செய்யலாம். இல்லஸ்ட்ரேஷன் 8ல ஆர்யா, பெனின், சார்லஸ் 3 பேரோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:3:2 கொடுத்திருக்கு. சார்லஸ் ரிட்டையர்ஸ் and his share is taken up by ஆர்யா. சார்லஸ் ரிட்டையர்ட் ஆகுறாரு, அவரோட ஷேரை அப்படியே ஆர்யா எடுத்துக்கிறாங்க. கால்குலேட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ ஆஃப் ஆர்யா அண்ட் பெனின் கேட்டிருக்கு. நம்ம முதல்ல என்ன செய்யணும், கொடுத்துருக்கிறத எழுதிக்கோங்க. ஓல்டு ரேஷியோ ஆர்யா, பெனின், சார்லஸ் 3:3:2 கொடுத்துருக்கு. இது ஓல்டு ரேஷியோ. நெக்ஸ்ட் லைன்ல ஓல்டு ஷேர்னு எழுதி 3/3 + 3 + 2 8. அடுத்தவருக்கு 3/3 + 3 + 2 8. 2/3 + 3 + 2 8. இது ஓல்டு ஷேர். அடுத்தது கெய்னிங் ரேஷியோவும் கேட்டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கேட்டிருந்தா முதல்ல கெய்னிங் ரேஷியோவை கண்டுபிடிச்சுக்காங்க, அப்புறம் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ போடலாம். இப்போ கெய்னிங் ரேஷியோ முதல்ல யார் யாருக்குன்னு பாருங்க. இந்த சார்லஸ் ரிட்டையர்ட் ஆகுறாரு. அப்ப சார்லஸை விட்டுட்டு ஆர்யாவுக்கும் பெனினுக்கும் தான் கெயின். அதாவது ஒருத்தர் இந்த ஃபேமை விட்டு போனா அவருடைய ஷேரை இவங்க எடுத்துப்பாங்க, அவரோட ஷேரை இவங்க எடுத்துப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதுதான் கெயின். இப்போ யாருக்கு கிடைக்கும்னா ஒருத்தர் போனார்னா மிச்சம் 2 பேருக்கு தான் கிடைக்கும். இப்ப இவர் 3-3-3-2ன்னு ஒரு 3 பிஸ்கெட்ஸ், இவர் 2 பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. சார்லஸ் வெளியே போகும் பொழுது இந்த 2 பிஸ்கெட்ஸ் அவர் கையில இருக்கிறத அப்படியே ஆர்யாட்ட கொடுத்துட்டு போறாருன்னு வச்சுப்போம். அப்போ ஆர்யாக்கு என்ன கிடைச்சது சார்லஸ் கிட்ட இருந்து அப்படின்னா 2/8 தான் கிடைச்சது. 2/8 அவரோட ஷேர் அப்படியே ஆர்யாவுக்கு கொடுத்துட்டாரு. பெனினுக்கு ஒன்னும் கொடுக்கல. எப்படி இருக்குன்னா சார்லஸ் ரிட்டையர்ஸ் அண்ட் ஹிஸ் ஷேர் இஸ் டேக்கன் அப் பை ஆர்யா. சோ சார்லஸோட அப்படியே ஆர்யா எடுத்துக்கிட்டாரு. சோ இந்த 2/8 தான் இவரோட கெயின். பெனின் கெயின் ஒன்னும் கிடையாது, பெனினுக்கு எதுவும் கிடைக்கல. இதையே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 1/4:0 கூட எழுதலாம். இவ்வளவுதான் கெய்னிங் ரேஷியோ. அதாவது என்ன கிடைச்சதோ அதான் கெயின். ஆர்யாவுக்கு 1/4 அல்லது 2/8 கிடைச்சது, பெனினுக்கு ஒன்னும் இல்லை. அடுத்தது நியூ ரேஷியோ போடும்போது ஃபார்முலா என்னன்னா ஓல்டு ஷேர் பிளஸ் கெயின்டு ஷேர். அப்படின்னா என்ன, இப்போ 3:3:2 இருந்தது. சார்லஸ் ரிட்டையர்ட் ஆனாரு. இந்த சார்லஸோட ஷேர் அப்படியே ஆர்யாவுக்கு கொடுத்தாங்க. அப்போ ஆர்யாவோட நியூ ஷேர் என்னன்னா 3 வச்சிருந்தாரு பிளஸ் 2 கிடைச்சது 5 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த 5 எப்படி வந்தது, ஓல்டு பிளஸ் கெயின்டு. அப்போ ஓல்டு ஷேர் பிளஸ் கெயின்டு ஷேர் இதுதான் ஃபார்முலா ஃபார் நியூ ஷேர். அப்போ ஆர்யா கிட்ட இப்ப நம்ம இந்த நியூ ரேஷியோ யாருக்கு யாருக்கு கண்டுபிடிக்கணும், 3 பேர் இருந்தாங்க, சார்லஸ் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. சோ இவரை விட்டுருங்க. ஆர்யாவுக்கும் பெனினுக்கும் மட்டும்தான் நியூ ரேஷியோ போடணும். ஓல்டு ரேஷியோ எவ்வளவு, ஆர்யாவுக்கு நேர ஓல்டு ரேஷியோ பாருங்க. ஆர்யாவோட ஓல்டு ஷேர் எவ்வளவு, 3/8. பெனினோட ஓல்டு ஷேர் எவ்வளவு, அதுவும் 3/8. சோ 3/8 எழுதிட்டோம். அடுத்தது கெயின்ட பிளஸ் பண்ணணும். ஆர்யாக்கு எவ்வளவு கெயின், 2/8. அப்ப 2/8. பெனினுக்கு தான் எதுவும் கெயின் இல்ல, சோ 0 தான். சோ 2 டினாமினேட்டரும் ஒன்னா இருக்கு. சோ 8, 3 + 2 5. அடுத்தது இங்க 0 தான். சோ 3/8 அப்படியே போட்டுக்கிறோம். சோ நியூ ரேஷியோ என்னன்னா 5:3. சோ ஃபர்ஸ்ட் கெய்னிங் போட்டுட்டு நியூ ரேஷியோ போடுங்க. கெயின்னா என்ன கிடைச்சதோ அதான் கெயின். நியூ ரேஷியோக்கு ஃபர்ஸ்ட் வச்சிருந்தது பிளஸ் கெயின் கிடைச்சது ரெண்டையும் சேர்த்தோம்னா முதல்ல 3 இருந்தது பிளஸ் 2 கிடைச்சது. இப்ப நியூ என்னன்னா ஓல்டு பிளஸ் கெயின் தான் நியூ. ஓகேயா, தேங்க்யூ.